புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட ஒரு பேர் இயக்கம். எம்ஜிஆர் அவர்கள் எப்போது இந்த இழகத்தை அவருடைய இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அப்போது அவர் மீது எப்படியெல்லாம் வசைமாறி பொழிந்தார்களோ, கற்கொண்டு வீசினார்களோ, அதே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதே தான் இங்கும் நடக்கிறது, இப்போதும் நடக்கிறது, வெற்றி தலைவரும் நடக்கிறது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் இருந்த அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்று எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது ஒரு பக்கம் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய பரப்புரை செயலாளரான நாஞ்சல் சம்பத் கூட அதை எழுதியிருந்தார். ஆதரித்து பேசிய அதே மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது மாற்றி பேசுவது என்பது ஒரு தேர்தல் நேரத்தில் வித்தியாசமாக இருக்கிறது. மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார்கள். உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். வருமானத்தை எதுக்காக விட்டுட்டு, யாருக்காக விட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. அது நான் சொன்ன மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கூட்டம் நடிகர் என்பதற்காக தான் கூட்டம் கூடுது அப்படிங்கிறது இன்னைக்கு அழுத்தமா திருப்பி மக்கள் திலகத்திற்கும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கூடியது சினிமா நட்சத்திரக்கான கூட்டம் அல்ல. ஜெயலலிதா அம்மா அவர்கள் சினிமாவில இருந்து தான் வந்தாங்க. இன்னைக்கு உக்ரைன் என்ற நாடு உலகத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. ரஷ்யாவோடு சேர்ந்து சண்டை செய்து கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் எத்தனையோ நாடுகளினுடைய உச்ச பதவிகளை தொட்டு நிர்வாகத்தை வழங்கியிருக்கிறாங்க. அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் பெரிய ஹாலிவுட் நடிகர், அவர் கவர்னராக வந்திருக்கிறாரு. இங்க என்டிஆர் வந்திருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. கடவுள் யாருன்னு யாரு பார்த்தா அதை கண்ணில் காட்டியதே சினிமா தான். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கலையை தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுவது. பத்திரிகைலாம் போடுவாங்கல்ல, 6 வித்தியாசத்தை கண்டுபிடித்தால் பரிசு, அப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. மக்கள் தகுந்த தீர்ப்பை வழங்கலாம். சிறந்த நடிகர் விஜயா இருக்கலாம், சிறந்த அரசியல்வாதி மக்கள் யாரு சிறந்த ஆளுமை என்பதையும் யாருக்கு மக்களினுடைய அன்பு வருதுங்கிறதையும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இன்னும் குறுகிய காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு திரும்பிய திசையெல்லாம் கொலை கொள்ளை, ஒவ்வொரு நாளும் தலைப்பு செய்தியை பார்க்கிற பொழுதே மலைப்பு செய்தியாக இருக்கிறது. இந்த பீகார் குடும்பத்தோடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தோட இது கழுத்து இருக்கிறது, கருவ இருக்கிறதுலாம் மிக மிக அரியுது. தோட்டத்துக்குலைகள்னு ஒன்று அறிமுகமானதே இந்த ஆட்சியில் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீய சக்தி திமுக வீழ்த்துவதற்காக பீடு நடை போட்டு வெற்றி நடை போட்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுக வீழ்த்த போகிற இந்த ஒரு சமருக்கு நடுவிலே இப்படி எதிரில் வர்றவங்களாம் எங்களோட எதிரி கிடையாது. நாங்கள் யார் எதிர்க்கிறோமோ அவங்க தான் எதிரி. தலைவர் சொன்னதே போல் 2 பேருக்கு நடுவில் தான் இங்கே போட்டியே. ஒன்று டிவிகே தூய சக்தி, இன்னொன்று டிஎம்கே தீய சக்தி. எதிரியா பார்க்கலையா? இல்லை, நான் அப்படி சொல்லாத வார்த்தைகளை ஏன் எடுத்துக்கிறீங்க? எங்களுடைய எதிரி, பிரதான அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருங்கிறதுல நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். மக்கள் தீர்ப்பு வழங்குவாங்க. யாரு உண்மையிலே அரசியல் ஆளுமை. நடிகர் பேசக்கூடாது, நடிகர் கூடுற கூட்டம்லாம் அவர் அவர் மறுப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எங்களோட பரப்புரை செயலாளரே சொல்லிட்டாரு. மக்கள் அவருக்கு தகுந்த பதில் சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஓவைசியா பாஜக களமிறக்கப்பட்டது போல விஜய் கிறிஸ்துவ வாக்குகளை சிறுபான்மையினர் அதான் மேடையில சொன்னேனே பிரிக்கிறதுக்காக தமிழகத்தின் ஓவைசியா பிஜேபி களமிறக்கின்னு சபாநாயகர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதான் நான் மேடையிலே சொன்னேன். இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தையை அறிமுகம் பண்ணதே கலைஞர் தான். இந்நாள் வரைக்கும் நெடுநாள் சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்றேன்னு பண்ணாம இருக்கிறது அவருடைய தவ புதல்வர் மாண்புமிகு முதல்முறை முதல்வர் மு க ஸ்டாலின் தான். இஃப்தார் நோன்பு துறப்பு அந்த சொந்தங்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருளை குப்பவண்டியில கொண்டு கொட்டின அந்த நிகழ்வு தலைமை தாங்கியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். காலங்காலமாக சிறுபான்மையினுடைய நண்பன் போல கபட வேடம் நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது இனி ஈடுபடாது. சிறுபான்மையின் மக்கள் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான மக்களினுடைய நம்பிக்கை முனையாக, தமிழ்நாட்டினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். தமிழகத்தின் இல்லன்ட்டே அது அவருடைய சொல்லு, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். மற்றபடி தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். தலைவர் சொல்வார். பொதுக்குழு தீர்மானத்தின்படி அனைத்துமே தலைவர் அறிவிப்பார்.